ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவை மீட்டெடுத்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆதாமின் நிமித்தம் ஆண்டவரே நீ ஜீவனை ஆதாமிலிருந்து எடுத்து விட்டீர். ஆண்டவரே அந்த பாவம் செயல்பட்டு கொண்டிருந்தது. பாவ வம்சத்தில் இருந்த எங்களை கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தை சிலுவையில் அடித்து ஜீவனை எங்களுக்கு நீ தந்தளித்தீர். இதற்காக நன்றி. ஆண்டவரே அந்த ஆத்மாவை நீ மீட்டுக் கொண்டு அந்த ஆத்மா மகிழும். ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி செய்தீர். எல்லாவற்றுக்கும் அதிகாரமடைவதாய் செய்தீர். அடிமைத்தனத்தில் எங்களை கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்தீர். ஆண்டவரே இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் பாவத்துக்கும் அடிமையாக கடந்த எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையினாலே அங்கு அந்த சட்டத்திட்டத்தில் அவர் மேல் வைத்து எங்களை மீட்டெடுத்து அவரை உபத்திரத்திலே அதிகப்படுத்தி எங்களை அந்த உபத்திரத்தினால் எங்களை பூரணப்படுத்தின எங்கள் தெய்வமே உமக்கு கோடாவடி ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆத்துமாக்களை மீட்டெடுத்திருக்கிறவர் உணரட்டும். இயேசு கிறிஸ்துவை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை உணர்வுகளாக ஆவியானவர் கிரியை செய்வதற்காக நன்றி. நீர் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தலைவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கிருபை நிறைவாக இருப்பதாக. இன்னும் இந்த ஊழியத்தை முன்குறித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவரை ஏற்ற வேலையை நீ பூர்த்தி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நான் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் அதிகார காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி. ஒரு வார்த்தை கூட வீணாய் போக விட மாட்டேன். ஆண்டவரே வார்த்தை ஒன்று போய்த்து போவதே இல்லை. ஒரே மக்கள் நன்றி. அந்தவர்கள் மகிழட்டும். ஆண்டவரே அநேக சாட்சிகளாய் எழுப்பட்டோம். அற்புத அடையாளங்களாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய மகிமைக்கு நீர் நாட்டின நீதி விருட்சங்களாக உன் பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாங்கள் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். வசனத்தில் உங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் நாங்கள் ஜெயிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியே நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆண்டவரே மகிமை உமக்கு மட்டும் உண்டாகட்டும். ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த பூமியிலே நாங்கள் உலாவுகிறோம். ஆண்டவரே ராஜ்யத்தை பேசுகிறோம். உலகத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே உலகம் ஆண்டவரே பிசாசு அல்ல. உலகம் எங்களுக்கு நீ தந்தை. நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சுதந்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறோம். கனத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே எல்லா அடிமைகளுக்கும் ஆத்துமாக்களை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களை அடிமைப்படுத்த ஆவியை சிறைப்பிடித்து அந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமையாக்குகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடிமையாக்குகிறோம். எந்த இடத்துல இருக்கிறார்களோ அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல நாங்கள் விடுதலை கட்டிருக்கிறோம். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை செயல்படுத்துவதற்காக நன்றி. தேவதூதர்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.